அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்வருக்கே. எல்லாம் துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மீண்டும் வாசிப்போம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அல்லது கிறிஸ்துவ மார்க்கத்தை நாம் பின்பற்றினால், சபைக்கு போனால், ஊழியம் செய்தால், ஜெபித்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், தேவனுக்கு பிரியமாய் ஜீவனம் பண்ணினால், என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமாய் இருக்கும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சாத்தியமானதுதான். சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமானதுதான். அசாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமானதுதான். முடியாதது எல்லாமே முடியும் தான். ஆனால் அவனுடைய பிரயாணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்ன இடத்திலிருந்து வருகிறோம், இன்ன இடத்துக்கு போகிறோம் என்று ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாத புதிராய் இருக்கிறது. நமது வாழ்க்கையில சந்திக்கிற சூழ்நிலைகள், நமக்குன்னு வருகிற நேரம், நமக்குன்னு வாய்க்கிற ஜனங்கள் எப்போதுமே சாத்தியமாய் இருப்பதில்லை. எப்போதெல்லாம் இந்த உலகத்திலே உங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதோ அப்போது எல்லாம் நீங்கள் ஆவிலே நடக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம். எப்போதெல்லாம் உங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் யுத்தங்கள் எழும்புகிறதோ அப்போது எல்லாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதாக அர்த்தம். எப்போதெல்லாம் நீங்கள் எடுக்கிற சூழ்நிலைகள்ல எல்லா முயற்சிகளிலும் தோல்வியையே சந்திக்கிறீர்களோ, சில நேரங்கள்ல அங்கே கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்பதாக அர்த்தம். ஆவியினால் பிறந்தவன் எப்படி இருக்கிறான் சொன்னா, என்ன செய்கிறான், என்ன நடக்கிறது, என்ன சம்பவிக்கிறது, அவன் எப்படி சமாளிப்பான், இருப்பானா இருக்க மாட்டானா, உயிர் தப்புமா உயிர் தப்பாதா என்கிற நிலைமை ஒரு வாழ்க்கையில, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
you are running on a right track. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சாத்தியத்திற்கு மாத்திரம் இந்த தேவன் அல்ல, இவர் தேவன் அல்ல, அசாத்தியத்திற்கும் இவர் தேவனாய் இருக்கிறார். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்களை எதிர்பார்த்து பிரயாணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில எதுவும் அதிர்ச்சியாயிராது. ஏனென்றால் அசாத்தியமான பாதைகளில் நான் எவ்வளவு சாத்தியமுள்ளவர் என்பதை கர்த்தர் நமது வாழ்க்கையிலே நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். வியாதி வரும், மரண பாதையை நம்ம நடந்து போவோம், மரண பள்ளத்தாக்கு நமக்கு உண்டு, நமக்கு விரோதமாய் நம்முடைய பாதையை மறைக்கிற மலைகள் எழுப்பப்படும், ஜாதிகள் எழும்புவார்கள், கொள்கைகள் எழும்பும், சட்டங்கள் தீட்டப்படும், போராட்டங்கள் வரும், சோர்வு வரும், பலவீனம் வரும், குடும்ப சூழ்நிலைகள் மாறும், மனுஷருடைய தயவு மாறும், மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்கள் எழும்பும், நமக்கு இருந்த பலன் எல்லாம் குன்றி போகும், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான சூழ்நிலை வரும். அசாத்தியமான signs, unusual signs are miraculous ways for God's people. அசாத்தியமான பாதைகள், unusual ways, அசாத்தியமான அடையாளங்கள் தேவனை பின்பற்றி நடத்துகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிறதான ஜெயமுள்ள பாதையாக அவர் வைக்கிறார். அசாத்தியமான unusual signs. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு unusual signs, அசாத்தியமான அடையாளங்கள் மூலமாய் எப்படி பதில் அளிக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. மாறான் ஒன்று வந்தால்தான் மதுரம் என்பதை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொண்டு வர முடியும். யுத்தம் என்று உன் வாழ்க்கையில வந்தால்தான் உன்னுடைய சிரசில வெற்றி வாகையை கர்த்தர் சூட முடியும். அவமானம் என்று வந்தால்தான் மகிமை என்று 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 என்ன என்று புற ஜாதிகளுக்கு முன்பதாக உன் வாழ்க்கையில அவர் நடப்பித்து காண்பிக்க முடியும். பலவீனம் என்ன என்று உன் வாழ்க்கையில வந்தால்தான் கர்த்தருடைய பலன்னா என்ன என்று கர்த்தர் உன் வாழ்க்கையில காண்பிக்க முடியும். மரணம்னா என்ன என்று உணரம்படிக்கிறதான சூழ்நிலை வந்தால்தான் கர்த்தர் மரணத்தையும் ஜெயிக்க வல்லவர் என்கிற சத்தியத்தை உனக்கு அறிவிப்பா. ஹல்லேலூயா. அசாத்தியமான சூழ்நிலைகள் கர்த்தரை அறியாதவர்களுக்கு, தேவனுடைய ஆவியை பெறாதவர்களுக்கு அசாத்தியம், அவர்களுக்கு அழிவு. கர்த்தரை அறிந்தவர்களுக்கோ அது தேவன் நடத்துகிற ஒரு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அசாத்தியத்தை கொண்டு பயப்படக்கூடாது. எப்போ பயந்தீங்களோ அப்போமே உங்க விசுவாசம் செத்தது. சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க, அலறாங்க. இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பகுதி எடுத்து ஒரு நாள் தியானிச்சுட்டு இருந்தோம். சும்மா ஒரு சின்ன கேதரிங், யூத் கேதரிங், ஒரு வீட்டில் வச்சு இந்த பேசேஜ் எடுத்து தியானிச்சுட்டு இருந்தோம். ஏனே சொன்னாங்க, சொல்லு நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன், அற்ப விசுவாசின்னு சொன்னார்ல, ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுநாதர் சீஷரை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாருன்னு அர்த்தம்னே. அவர் பாஷையில் அதெல்லாம் என்னது, அவர் பாஷையில் அது கெட்ட வார்த்தை, அற்ப விசுவாசி. நம்ம சாதாரண வாசிக்கிறோம், அவர் எப்படி சொன்னார்னே தெரில. ஸ்தோத்திரம். அப்படின்னா விசுவாசம் இல்லாத மார்க்கத்தாரே, எவ்வளவு நாள் தான் நான் உங்க கூட இருப்பேன். ஒரு இடத்துல சொல்றேன், எவ்வளவு நாள் தான் நான் உங்களுக்கு பரிந்து பேசுவேன். ஏன் இன்னும் இன்மெச்சூர்டா இருக்கிறீங்க? என்ன பார்க்குறீங்க, என்னை தரிசிக்கிறீங்க, என் வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, என்னை போலவே மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. கமான், சீக்கிரம். அசாத்தியங்கள்ல கர்த்தர் ஒரு அடையாளத்தை வாழ்க்கையில வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அசாத்தியத்தை பார்த்த உடனே பயப்படக்கூடாது. கர்த்தருடைய அடையாளம் என்ன தேடணும். என்னை நடத்துகிற அடையாளம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பதாக ஒரு செங்கடல் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தான் தெரியும்.
எல்லாரும் சமுத்திரத்தை பார்த்தாங்க, அதனுடைய அலைய பார்த்தாங்க, அதனுடைய ஆழத்தை பார்த்தாங்க. அது பிரவாகித்து இருக்கிறதான ஸ்தோத்திரம் பிரம்மாண்டமான வல்லமையை பார்த்தாங்க. மோசையோ கர்த்தர் கொடுத்த கரத்தில் இருந்த அடையாளத்தை கண்டான். ஆகையால் வெட்டாந்தரைய மாற்றினார். ஒரு சமுத்திரத்தை எப்படிங்க ஒரு மனுஷன் வெட்டாந்தரைய மாற்ற முடியும்? அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவரால் நீ நடத்தப்படுவேயானார் உன் வாழ்க்கையிலே சூழ இறங்குறதான சமுத்திரத்தையும் ஸ்தோத்திரம் வட்டாந்தரையாய் மாற்றுகிற அடையாளமுள்ள அதிகாரத்தை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தாங்க மாற்ற முடியும். ஒரு நாள் சுவிசேஷ ஊழியத்து போகும்போது ஒரு கிறிஸ்தவ அம்மாவை நான் பார்த்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் படுற பார்த்தா ஏசுநாதர் கூட பட்டிருக்க மாட்டாரு அப்படிங்குது. அவ்வளோ பாடு. கிறிஸ்தவர்கள் ஏன் சிலுவையை சுமக்கிறார்கள் இன்றும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் தான் இந்த பூமியில சிலுவையை ஜெயிக்க முடியும். சிலுவை பாவிகளை கொன்றது, சிலுவை மனுப்புத்திரர்களை அழித்தது, சிலுவை மனுக்குலத்திற்கு ஒரு அவமானமாயிருந்தது. எப்பொழுது இயேசு சிலுவையை சுமந்தாரோ அவர் சிலுவையை ஜெயித்தார். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலாவற்றிலும் சிலுவை ஜெயித்து கொண்டிருக்கிறதோ, ஆவியினால் நடக்கிறவன் யாரை அழித்ததோ அதே சிலுவையை தான் ஜெயிக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அசாத்தியமான சூழ்நிலை. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்க போகிறதுனே தெரியாது. எங்க போறோம், என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம் ஒண்ணுமே தெரியாது. என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இதுவரை இன்னைக்கு வரைக்கும் நடத்தினாரா? இன்னைக்கு வரைக்கும் நடத்தினாரா? இன்று வரை கர்த்தர் உன்னை கைவிடலையா? இன்று வரை கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரா? இன்று வரை உன்னுடைய மூச்சை கர்த்தர் காப்பாற்றுகிறாரா? இனியும் அவரை காப்பாற்றுவா. பிரைஸ் தி லார்ட். நம்ம போகிற பாதை என்னன்னே தெரியாது. பரலோகம் யாரும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னா யாரும் கிடையாது. தேவதூதரை பார்த்துருக்கீங்களா? தேவதூதர்களை பார்த்த ஒரு சில மனுஷர்கள் பூமியில வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவதூதர்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? பரலோகத்தை யாராவது தரிசிச்சிருக்கீங்களா? இயேசுநாதரை பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் நம்முடைய பிரயாணம் ஒரு நோக்கம் உண்டு என்று ஒரு வைராக்கியத்துல நிச்சயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்க. அதுதான் அசாத்தியமான பிரயாணம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை பிரயாணம் அசாத்தியமா நடந்து கொண்டிருக்கும். மனுஷனுடைய அறிவுக்கு ஒருபோதும் எட்டாததான் நடந்து கொண்டிருக்கும், புரியாததாய் நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அசாத்தியமான சூழ்நிலையை சாத்தியமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில புயல் வீசும். புயல் வீசினா என்னாகும்? விழும். ஆனாலும் அசாத்தியமான அந்த அசாத்தியமான சூழ்நிலையில ஒரு சாத்தியத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. துச்செய்திகளை கேட்க மாட்டீங்களா? துச்செய்திகளை கேட்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் துச்செய்திகளை கேட்பீர்கள். ஆனாலும் அசாத்தியமான அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை நற்செய்தி கேட்கும்படி கர்த்தர் உங்களுடைய காதுகளை குளிர பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலையை தாக்குகிற, நமது வாழ்க்கையை தாக்குகிற காற்றாய் இருந்தாலும் சரி, அது பெருங்கடலின் அலையாக இருந்தாலும் சரி, மனுஷனுடைய கொத்கலிப்பா ஸ்தோத்திரம், மனுஷ ஜனங்களினுடைய ஸ்தோத்திர திரளெல்லாம் கூட்டமாக இருந்தாலும் சரி, கோலியாத்தை போல கொக்கரைப்பின் சத்தமாக இருந்தாலும் சரி, பூமியிலே மனிதரை வதைக்கிறதான வியாதியின் வல்லமையாக இருந்தாலும் சரி, அந்த அசாத்தியத்திலும் தேவன் ஒரு அற்புதமான அடையாளத்தை கொண்டு கர்த்தர் தமது பிள்ளைகளோடு இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்ய அவர் உண்மையில் நம்மை அழைத்த தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வழக்கத்துக்கு மாறான சூழ்நிலையை நீங்க சந்திக்கத்தான் செய்வீர்கள். எல்லாருக்கும்
வழக்கமா நடக்கும். வழக்கமா நடக்கிறது நடக்கும். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வழக்கத்துக்கு முரண்பாதான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க பேர் பெற்றோர், அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அழுது புலம்புவீர்கள், கண்ணீர் வடிப்பீர்கள், வேதனை நெருக்கம் உங்களை வாட்டும், தரித்திரம் உங்களை வாட்டும், இயலாமை உங்களை வாட்டும். எந்த திட்டம் நீங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு வாய்க்காமல் மாறி மாறி தோல்வியிலே சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனா துன்மார்க்கன் செழிப்பான். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே ஒவ்வொரு நாள் வளர்ந்து கொண்டிருப்பான். அவன் சொத்துக்களை சேர்ப்பான், மகிமையை சேர்ப்பான், கனத்தை சேர்ப்பான். அவனுக்கு பின்பதாக அவனை போற்றக்கூடிய, அவனை வாழ்த்தக்கூடிய, அவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை அவன் ஆயத்தப்படுத்துவான். ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனுக்கு இவைகள் எல்லாம் அவனுக்கு சாதகமாக இல்லாதபடி வழக்கத்துக்கு முரணாகத்தான் அமையும். ஏனென்றால் அந்த வழக்கத்துக்கு மாறாக நடக்கிற நமது வாழ்க்கையில தேவன் ஒரு அடையாளத்தை தோன்ற பண்ணும்படிக்கே அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. You are a people of signs. நீங்கள் அடையாளத்தின் ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இயேசுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இயேசுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இயேசுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? பூட்டிருக்கிற அறையில உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்ற பின்பு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவருடைய கரத்தில் இருந்த விழாவில் இருந்த அடையாளத்தை கண்டு இவர் உயிர்த்தெழுந்த நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்ததே போல பரலோக ராஜ்யத்தில் நீ வரும் பொழுது இந்த பூமியில அசாத்தியமான சகல சூழ்நிலைகளையும் நீ சந்தித்து அவைகளினாலே உன்னுடைய வாழ்க்கையில உண்டாதான ஸ்கார்ஸ் அடையாளம் உன்னை பரலோக ராஜ்யத்தில் அங்கீகரிப்பதற்கு தேவையான லைசன்ஸ். பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் யாரு அப்படின்னு மூப்பனை பார்த்து ஊழியக்காரன் கேட்ட பொழுது அவன் சொல்றான், இவர்கள் யாரு, எங்கிருந்து வந்தவர்கள்? மிகுந்த உபத்திரவத்தில். அதனோட அர்த்தம் என்ன? கிறிஸ்தவன் சொன்னா, பரலோக பிரஜன் சொன்னா, உனக்கு உபத்திரவத்தினால் உண்டான ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்க வேண்டும். இவர்கள் யுத்தத்தை ஜெயித்தவர்கள், பிசாசோடு போராடினவர்கள், சிலுவையை சுமந்தவர்கள், வியாதியை ஜெயித்தவர்கள், மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர்கள், பரிசுத்தத்திற்காக சரீரத்தை முழுவதும் தேவனுக்காக பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர்கள் என்கிற அடையாளம் உங்களை அசத்தியமான சூழ்நிலை மாற்றும். Do not flee away from the time and ways and people of unusuality. அசாத்தியம் உள்ள, போராட்டம் உள்ள, ஒரு மனுஷன் சந்திக்கவே முடியாத சூழ்நிலையை விட்டு ஓடாதே. ஏனென்றால் நீ ஆவிக்குரியவள், நீ ஆவிக்குரியவன். அவைகளை ஜெயித்து அந்த போராட்டத்தினால் உனக்கு உண்டான காயத்தினால் உண்டான அடையாளத்தினால் பரலோகம் உன்னை நீ இன்னார் என்று கண்டுகொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாயி அந்த அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு, வாசிங்க, காணப்பட்டது, வந்து அமர்ந்தது. வரத்தின்படியே பேசத் தொடங்கினார்கள். கூடியிருந்த இடம் அசைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் வந்தா, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வல்லமை வந்தா, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சிங்காசனத்தில் உத்தரவு வந்தா,
உங்கள் மீது ஒரு காற்று, பலத்த காற்று வீசத்தான் செய்யும். இடம் அசையத்தான் செய்யும். உன் வீடு அசையத்தான் செய்யும். உன் குடும்பம் அசையத்தான் செய்யும். உன் திருமண வாழ்க்கை அசையத்தான் செய்யும். உன்னுடைய வியாபாரம் அசையத்தான் செய்யும். நீ வேலை செய்கிற வேலை ஸ்தலம் உனக்கு ஒரு அசைவை கொண்டு வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த அசாத்தியமான சூழ்நிலையில் மத்தியிலே கர்த்தருடைய அடையாளத்தை ஜனங்கள் கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அமெரிக்கா சமாதானமா ஒரு அசைவு இல்லாம ஒரு குட்டையில வாழ்க்கையில இருக்கிறத விட அசாத்தியமாய் அலக்களிக்கிற கொந்தளிக்கிற ஒரு கடல்ல நம்ம வாழ்க்கை இருப்பது மேன்மையானது. நிறைய பேர் என்ன விரும்புறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியே போகணும், சாந்தமா போகணும், ஒன்றும் இருக்கக்கூடாது, அரசல் இருக்கக்கூடாது, சத்தம் எதுவும் இருக்கக்கூடாது, என் போட்டு அப்படியே இருக்கணும். கடல்ல போற கப்பலுக்கு வலிமை அதிகமா, மகிமை, வல்லமை அல்லது பேர் அதிகமா? குட்டையில நம்ம டூருக்கு போனா நம்மளை உட்கார வச்சு காலில் பெடல் போட்டு கொண்டு போறானே, அந்த போட்டுக்கு மதிப்பு அதிகமா? கடல்ல எத்தனை புயல் அடைச்சாலும், எவ்வளோ பெரிய ஆலைகள் வந்தாலும், அதை எவ்வளவு உயரம் தூக்கி போட்டாலும் பயப்படாமல் எதிர்கொண்டு போகிற கப்பலை போல அசாத்தியங்களை ஒரு போதும் என்னை மேற்கொள்ள ஒட்டாது என்று சாத்தியமாக மாற்றுகிற ஒரு பெரிய வலிய கப்பலை போல கர்த்தருடைய ஆவியானவர் நமது வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆகையால் அசாத்தியம் நல்லது, அசாத்தியம் அது தேவன் நம்மை நடத்துகிற ஒரு அடையாளம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வீரன் தான் ஏன் பயப்பட மாட்டான்? சமீபத்தில் ஊழித்து போன்னு சொன்னேன், ஊழித்து போகல. ஏன் ஊழித்து போலனா? மழையா இருந்துச்சு, அதான் ஊழித்து போல. உங்களெல்லாம் இராணுவத்தில் ஊழியத்துக்கு விசுவாசி, எல்லா விசுவாசிகளும் ஆண்டவர் அதான சொல்றாரு, ஸ்தோத்திரம், எல்லா விசுவாசிகளையும் ஒரு மாசமாவது இராணுவ ட்ரைனிங் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அப்படின்னா தான் சொல்ல மாட்டாங்க, வயிற்று வலிக்கு தலை ஊழியத்துக்கு போகலையா, ஜம் பண்ண வரலையா, ஒரே வயிற்று வலி பாஸ்டர், ஆஸ்பத்திரி போனால் தானே சோமாகும், உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போனால் தானே சோமாகும், ஆஸ்பத்திரி போலியா ஒரே தலைவலி, ஆஸ்பத்திரி போலியா ஒரே காலு வலி, அதான் நான் போல, சர்ச்சுக்கு வரலையா ஒரே காலு வலி, அதான் போல, உபவாச ஜபத்துக்கு வரலையா ஒரே வயிற்று வலி, படுத்தீங்கன்னா பிசாசு கூட மட்டும் தான் போட்டு அமுக்குவான். அசாத்தியத்தை பார்த்து அதுல போய் நிக்கிறதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யுத்தத்தை பார்த்து அங்க போய் நிக்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பலவீனத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க தான் ரொம்ப முக்கியம். அருமையா தேவ ஜனமே நல்லா கவனிங்க. இயலாமையில கர்த்தரை எப்படி கணம் பண்ணீங்க? காணிக்க கொடுத்து. எத்தனை பேர் தசமபாகம் தேவ சபைக்கு கொடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தேவைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறது, நிறைய ஊழியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. கர்த்தருக்கு நீங்க உண்மையாய் நீங்க எத்தனை பேர் நீங்க தசமபாகங்களை கர்த்தருக்கு நீங்க உண்மையா கொடுக்கிறீங்க? இல்லாமையில இருக்கும்போது இல்லை, இல்லாமையில அசாத்தியத்தை நீங்க சாத்தியமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வழியை பின்பற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய வழி என்னன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, 120 பேர் மேல் வீட்டில என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கையில் அவர்கள் வீடு அசையத்தக்கதாக ஒரு புயல் வீசினது, ஒரு அசாத்தியமான சூழ்நிலை உருவானது. ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் சபைக்கு மூச்சாயிருக்கிற, எலும்பாயிருக்கிற, முதுகெலும்பாயிருக்கிற, அச்சாரமாய் இருக்கிற, வாக்கு கடங்கா பெருமிச்சுகளோடு நமக்காய் இன்றும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருந்து நமக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தை கர்த்தர் அங்க வைத்தார். பிரைஸ் தி லார்ட்,
அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அசாத்தியமான சூழ்நிலை நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. பயமா? என்ன பாஸ்டர் நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதுங்களா? இதுதாங்க நல்ல வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சவுத் இந்தியாவில் ஒரு மிஷினரி ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக ஊழியத்துக்கு வந்தார். சுவிசேஷம் சொல்லி பார்த்தார். ஒரு வயலும் நம்பலை, ஒருத்தனும் கேட்கல. இப்போ யாரா கேட்குறாங்களா? சில நேரம் எனக்கெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்கும். யாரும் கேட்கறது இல்லை, ஒருத்தரும் கேட்கல. கிராமத்தில் ஒரு கொள்ளை நோய் வந்தது. மேலெல்லாம் சலம், கொப்பளம் கொப்பளமாய் ஜனங்கள் செத்து கொண்டிருந்தார்கள். இந்த மிஷினரி அங்க ஊழியத்தில் நிற்கிறார், அங்க இருக்கிறார். நடந்த சம்பவம், குளத்தடையில குளத்து பக்கத்துல ஒரு மனுஷன் நின்று அந்த குளத்து தண்ணீரை மேலே ஊற்றி சரீரத்தில் போகிற அந்த சலத்தை கழுவி கொண்டிருந்தான். இந்த மிஷினரியோ தேவனை ஒருத்தரும் ரட்சிக்கப்பட மாட்டேங்க, கேட்கப்பட மாட்டேக்கானே. வேதனையில கண்ணீரில் இந்த மனுஷன் செய்கிறத பார்த்து கொண்டிருந்து வேகமாய் அவனிடத்துல போய் அவன் வைத்திருந்த துண்டை வாங்கி அவன் சலத்தை எல்லாம் துடைத்து அப்படியே தன்னுடைய வாயில இட்டு குடித்தார். குடித்த மறு கணமே அவருடைய சரீரத்திற்குள் எல்லா கொப்பள பருக்கள் நீங்கி சுகமாய் மாறினான். இவன் போய் கிராமத்துல போய் நமக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்கிறவர் தேவ மனுஷன், அவர் அறிவிக்கிறவர் தான் உண்மையான தெய்வம் என்று சொன்ன சாட்சி நிமித்தம் கிராமம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டது. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், கொப்பளத்தை கண்டு, சூழ்நிலையை கண்டு, வாதையை கண்டு ஓடும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. அசாத்தியத்தை சாத்தியமாய் மாற்றும்படிக்கே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். There is no unusuality for God's people. நான் சொல்றேன், unusuality, அசாத்தியம், முடியாதது என்கிற காரியங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிற மனுஷனுக்கும் இல்லவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 2:14, சில சூழ்நிலைகள், சில அசாத்தியம் பைத்தியமாய் தோன்றும். கிறிஸ்துவ வாழ்க்கை பைத்தியமான வாழ்க்கை தான். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தெளிவா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. எனக்கு முழு அளவு அதுல எனக்கு உடன்பாடு இல்லாட்டாலும் பாதி அளவு அதுல உடன்பாடு. அது என்ன சொன்னார்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ லைஃப் இன் எ பாக்ஸ். கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை தான். கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்க்கை, நெறி உள்ள வாழ்க்கை, பக்தி உள்ள வாழ்க்கை. எவைகளெல்லாம் நம்ம செய்யணும் என்கிற லிஸ்ட்டை விட எவைகளெல்லாம் செய்யக்கூடாத லிஸ்ட் தான் நமக்கு அதிகம். எங்கெல்லாம் போகலாம் என்கிற லிஸ்ட்டை விட எங்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது தான் லிஸ்ட் அதிகம். எதெல்லாம் அனுபவிக்கலாம் என்கிற லிஸ்ட்டை விட எவைகள் எல்லாம் அனுபவிக்க கூடாதுங்கிற லிஸ்ட் தான் நமக்கு அதிகம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உலக பார்வையில் அவைகள் எல்லாம் பைத்தியமாய் தோன்றும். சாப்பிடலாம், ஆனா நான் சாப்பிடல. செய்யலாம், அனுபவிக்கலாம், ஆனா அனுபவிக்கல. சில சூழ்நிலைகள், கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதைகள் பைத்தியம் போல இருந்தாலும் கர்த்தர் அங்கே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அசாத்தியமான சூழ்நிலைகள் பைத்தியம். இங்க ஒரு பெண்மணியை நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் பைபிளை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல,
வசனத்தை 26 வாசிங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். போதும், இது ஒரு கன்னிகை, நிச்சயம் பண்ணப்பட்ட பெண் கற்பந்தரிக்கப்படுகிறாள் என்பது எந்த சமுதாயத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. unusual situation, ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில மரியாள் மாட்டிக்கிட்டான். ஏதோ இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல, மற்ற கலாச்சாரம் கூட பரவாயில்ல, ஏதோ அக்செப்ட் பண்ணி எப்படியோ போயிடலாம். ஆனா யூத கலாச்சாரத்துல கல்லெறிஞ்சு கொள்ளணும். திருமணத்துக்கு முன்பதாக இவர் கற்பந்தரிக்கப்பட்டாள் என்று தெரிந்தால் கல்லெறிஞ்சு கொள்ளணும். வீட்டுக்குள்ள இல்ல, வெளியில. பட்டணத்தார் எல்லாரும் பார்க்க, இவள் அசுத்தப்படுத்தினாள், விபச்சாரம் செய்தாள், வேசி செய்தன் பண்ணா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் அவளுடைய சூழ்நிலை. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே அவள் கலங்கினாள். She is going to have a child before marriage in a highly moral society. மிகவும் உயர்வாக எண்ணப்படக்கூடிய ஒரு சொசைட்டியில அவள் மிகவும் தாழ்த்தப்படக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அவளை சந்தித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை குடும்பங்களை ஒரு சின்ன அவமானம் ஒன்றுமில்லாமல் கொண்டு வருகிறது. பேர் போய் நல்ல பேர்ல வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஒரு சின்ன அவமானம் நம்ம முழுவதையும் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய முழுவதும் கெட்டுப்போக பண்றது மாதிரி ஒரு சின்ன அவமானம், ஒரு சின்ன மதியீனம், ஒரு சின்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவளை தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடக்கும்படிக்கு அவள் தெரிந்து கொண்டார். The message content was communicated through them to the through angel. ஒரு மனுஷன் சொன்னா கூட பரவாயில்லை. யாராவது ஒரு வாலிபில் நியமிக்கப்பட்ட புருஷன்ட்ட போய் ஒரு தூதன் வந்தான், அவன் நீ கர்ப்பவதி ஆவான், கர்ப்பவதி நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆவியினால நடத்தப்படுவர்களுடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல இப்படித்தான் ஒரு மனிதராலும் கிரகிக்க முடியாமல் இருக்கும். நீ நடக்காம, நீ தப்பு பண்ணாம, நீ ஒன்ன இல்லாம, நீ இல்லாம இதெல்லாம் நீங்க சந்திப்பீங்க. ஆனால் ஒன்று மறந்து போகாதீர்கள், உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களிடத்தில் அந்த அசாத்தியமான சூழ்நிலையில ஒரு பெரிய சாத்தியத்தை உருவாக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க புலம்பல், உங்க கண்ணீர் தப்பே செய்யலை, ஆனா எனக்கு அவ பெயர். நான் ஒரு பாவமும் செய்யல, ஆனா எனக்கு பாவிங்கிற பெயர். நான் ஒன்றும் செய்யவில்லை, இயலாதவளாய் நான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இந்த உலகம், இந்த ஸ்தோத்திர சொசைட்டி கொடுக்கிற சட்டம் அல்லது கொடுக்கிற பட்டம் எனக்கு அவமானமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் மரியாள் சந்தித்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் பூமியிலே நடைபெறாத ஒரு அற்புதமான பிறப்பாய் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து புறப்பட்டதே போல
அன்யூஷுவல் சிச்சுவேஷன்ல சிக்கி இருக்கிற உங்க வாழ்க்கையில வேற எந்த ஜாதியினிடத்திலும் வேற எந்த மனிதனிடத்திலும் செய்ய முடியாத அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்க வாழ்க்கையிலிருந்து புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இவள் எப்படிப்பட்டவள் சொன்னா, தாழ்மை உள்ளவள், எளிமை உள்ளவள். அவ சொல்றா 48 வசனத்துல, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எல்லாரும் நினைக்கிறாங்க உலகத்திலேயே மரியாள் தான் பியூட்டிஃபுல் உமன். அதெல்லாம் அப்படி எங்கும் பைபிள்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பியூட்டிஃபுல் உமன் தான் உலகத்திலேயே கம்பேரிட்டிவ்லி அவ தான் த பெஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவ இருந்த ஊர் நாசரேத். யூதர்கள் மத்தியிலேயே சமுதாயத்தில் கீழ்த்தரமா நினைக்கிற அந்த பகுதி தான் நாசரேத். அந்த நாசரேத்து ஊர்ல மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்மணி தான் மரியாள். அதனால தான் அவர் சொல்லுகிறா, என்னுடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. இயேசு எங்க பிறப்பாருங்க? இயேசு எங்க யாருடைய வாழ்க்கையில சாத்தியமானதை கொண்டு வருவாருங்க? இயேசு யாருடைய வாழ்க்கையில ஒரு அடையாளம் உள்ள அற்புதத்தை கொண்டு வருவாருன்னு சொன்னா, தாழ்மைப்படுத்தப்பட்டவருடைய வாழ்க்கையில தேவன் எல்லா அசாத்தியங்களின் மத்தியிலும் ஒரு சாத்தியத்தை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் அந்த யூத மார்க்கத்துல, இஸ்ரவேல் நாட்டுல, யூத அந்த ஜெருசலேமிலே கடற்கோடி இருக்கிற அந்த பெண்மணிக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படிங்கிற பாக்கியத்தை கொடுத்து எங்க கொண்டு வந்து நிறுத்துறா தெரியுமா? தேவாலயத்துல கொண்டு வந்து மகிமையான ஸ்தானத்திலே அவளை கொண்டு வந்து நிறுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் அசாத்தியமான சூழ்நிலைகளை இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களால கையாள முடியாத நிலைமையில் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் வயதுக்கு மிஞ்சினது இருக்கலாம். சிலர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன், வயதுக்கு மிந்தின ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எத்தனை குடும்பங்கள் இந்த உலகத்தில் சிறு பையங்க 18 வயதுக்கும் கீழே உள்ள பிள்ளைங்க தகப்பன் ஸ்தானத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. 18 வயதுக்கு சிறு வயது பள்ளிக்கு போக வேண்டிய பிள்ளைகள் தகப்பன் ஸ்தானத்தையும் தகப்பன் ஸ்தோத்திரம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பையும் தாயினுடைய பொறுப்பையோ சுமக்க வேண்டிய அசாத்தியமான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருந்தாலும், இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வருகிறது. எல்லா அசாத்தியமான சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றக்கூடிய தேவனுடைய கரம் வாழ்க்கையில் வந்து அமருகிறது. அல்லேலூயா. எவைகள் எல்லாம் முடியாது, இந்த சிறுவனால முடியாது, சிறு பிள்ளைனால முடியாது, அல்லது இவளால முடியாது, அவனால முடியாது, கல்வி இல்லை, ஞானம் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தள்ளப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலை கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிற ஒரு சாதாரணமான ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்தை வாழ்க்கையை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அசாதாரணமான சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களை அசாதாரண சூழ்நிலை கொண்டு வருவது காரணம் உங்களை அதை ஜெயிக்கும்படிக்கு. அநேக பெண்கள் சொல்லுவாங்க, இமோஷனலாக ரொம்ப வீக்கு, எதுக்கெடுத்தாலும் அழுதுருவேன். எதுக்கெடுத்தாலும் அழுகிற விசுவாசிகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு சொல்லுகிறேன், மரியாள் தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் லெசன். பிரைஸ் தி லார்ட். தைரியமான பிள்ளை. கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பம் தரிச்சாச்சும் பரவாயில்லை, ஆனால் அவர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்னா, உனக்கு பிறக்கிறவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனா எனக்குள்ளே பிறக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே பிறக்கிறவர் பெரியவர். நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் உமக்கே பிறக்கட்டும் என்னைய வாழ்த்துற மாதிரி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அசத்தியமான சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? மரியாளை போல உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிறவைகள் பெரியவைகளாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
ஆமா, பெரிய உத்தியம் வேணும்னா நிறைய படிக்கணும், நிறைய போறணும், நிறைய தைரியம் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை உண்டு, எங்க குடும்ப சொந்தத்தில் ஒரு பிள்ளை. அவ எப்பவும் சொல்லுவா, ஐபிஎஸ். என்ன படிக்க போற? ஐபிஎஸ். சாரி, ஐஏஎஸ். என்ன படிக்க போற? ஐஏஎஸ். ஐஏஎஸ் அப்படி சொல்லி நல்லா படிக்கிற நல்லா. ஆனா கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவா, எலிக்கு பயப்படுவா, பூனைக்கு பயப்படுவா. ஒரு ஊருக்கு தனியா போயிட்டு வானா, ஐயோ முடியாது, யாரா இருந்தா தான் போவேன். நான் சொல்லுவேன், இவ்வளவு பயந்து இவ்வளவு இந்த ஸ்ட்ரெங்த்தை வச்சுட்டு எப்படி ஐஏஎஸ்? நான் ஐஏஎஸ் மாறுவேன். நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பரலோகத்துல பெரியவராக இருக்கணும் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியில் எப்படி இருக்கணும்? சிறியவராக இருக்கணும், அசாத்தியங்களை சாதிக்கிறவர்களாக இருக்கணும், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கணும். சிறுமைப்படுத்தப்பட்டாலும் இந்த சிறுமையில ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும், சிறுமையை மேற்கொள்வர்களாக இருக்கணும். பூமியில் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, சிறுமையை ஜெயித்தீர்களோ, உங்களை கர்த்தர் பரலோகத்தில் மேன்மையா வைப்பா. இரண்டாவதாக அன்யூஷுவல் டைம். அதே பகுதியில் 12ஆம் வசனத்தில் வாசிப்போம். சகரியாவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சகரியா தேவதூதனை நோக்கி, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி கிழவியாய் இருக்கிறாள். I am beyond my time. இப்பொழுது குழந்தை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. இவன் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் உள்ளவன், பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, ஒரு பாஸ்டர் ஃபேமிலி முடிவு பண்ணிட்டாங்க. அவளுடைய மனைவியை பார்த்து சகரியா சொல்லுகிறா, எலிசபெத்தே, மக்களே, இனிமே நமக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க? குழந்தை இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் காலத்தை கடந்து விட்டோம், நமக்கு வர வேண்டிய நேரம் முடிந்தது. We are going to end my life, end our life. ஒருவேளை என்னமோ தெரியல, அதனால தான் இருக்கிற கடைசி காலத்துல எப்படியோ ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஆசாரிய பணியை செய்து இந்த கண்ணை மூடுவோன்னு சொல்லிட்டு போனானா என்னன்னு தெரியல. அவனுக்கு சீட்டு விழுந்த பொழுது அவன் ஆசார் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில எல்லா டைம் முடிஞ்சிச்சு, இனி டைமே கிடையாது, ஒரே ஒரு டைம் தான் இருக்கு, என்னன்னா உலகத்தை விட்டு போறதுக்கு. வயசானவங்க கூட சொல்றேன், எத்தனை வயசானாலும் சொல்றேன், எப்ப சாவோரும் டைம் பார்க்கறது அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கத்தணும் ஒன்று அழைக்கல. கொடுத்த டைம்ல அசாத்தியத்தை எப்படி சாத்தியமாய் மாற்ற வேண்டும் என்பதை யோசிப்பதுக்கே கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாகிறதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. இருக்கிற கொஞ்ச காலங்களிலே கர்த்தருக்காய் எப்படி அசாத்தியமானதை சாத்தியமாய் மாற்றுவது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு, படிக்கிற காலத்தில் படிக்கல, படிச்சவங்க எல்லாம் வித்துவானா மாறிட்டானா? இல்லவே இல்லை. ஏமா ஒரு இஸ்ரேல போய் தான் தேசத்தை ரட்சிக்கணுமா? ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சி தான் தேசத்தை காப்பாற்றணுமா? பெரிய வலிய பயங்கரமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பிசிக்ஸ் மேதாதையா மாறினா தான் பூமியை தேசத்தை கண்டு பாதுகாக்க முடியுமா? இல்லை 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 இல்லை. உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்தாலும், உனக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னதென்று டைம் நீங்க கிராஸ் பண்ணி போனாலும், நீங்க பெற்றிருந்த நன்மைகளை இந்த வேளையில் நான் இது செய்திருக்க வேண்டும், இந்த காலத்தை நான் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நீங்க கைவிட்ட சூழ்நிலையில இனி அசாத்தியமான முடியாது என்ற காலகட்டத்தில் இந்த உலகம் உன்னை வந்து நிறுத்தினாலும், அசாத்தியமான அந்த காலகட்டத்தில் சாத்தியமான சாதகமான காலங்களை மாற்றுகிற தேவனுடைய கரம் உன்மீது அமர்ந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். முடியாது 4 பேர் சொன்னோம்னா, நீ தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவேயானால் முடியும். எல்லாரும் சொல்றாங்க நான் சாக போறேன்னு சொல்லிட்டு, அப்போ சம்பவம் சொல்றான் நாங்க சாக மாட்டோம், நாம சாக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. கேப்டன் சொல்லுகிறான் நம்மள மடிய போகிறோம், எல்லாரும் கடவுளை வேண்டுங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நம்ம சாக போறது இல்ல,
ஏன்னா அவன் தேவாவி உள்ளவன். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த அசாத்தியத்தில் கர்த்தர் என் மீது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், என் மீது ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார், என் மீது தேவன் ஒரு பலத்தை அற்புதமான அடையாளத்தை வைத்திருக்கிறார். பயப்படுறான், கலங்குறான், பயமறையான். ஸ்தோத்திரம். சகரியா, ஐ எம் அவுட் ஆஃப் டைம். அவுட் ஆஃப் டைமா? உலகத்துக்காரன் உலகத்தானுக்கு தான் அவுட் ஆஃப் டைம். ஆவிக்குரியவனுக்கு அவுட் ஆஃப் டைம் இல்லை. ஆவிக்குரியவனுக்கு, தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு என்னாலும் அவனுக்கு ஆன் டைம். உங்க அற்புதத்தை நீங்க எப்ப வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க சாக கிடைக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துக்கு நீ வைத்ததான ஜெப விண்ணப்பங்கள் நீங்க மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒன்றும் நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க படுத்த படுக்கையிலும் you can expect a miracle for your children. Always expect a miracle. ஏனென்றால் தேவனுக்கு காலங்கள் இல்லவே இல்லை. சரியான நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்படாதீங்க. 24வது வசனம். அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, நல்லா கவனிங்க வார்த்தையை, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என் மேல் கடாட்சம் வைத்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நாட்கள் நெருங்க 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 வயது சென்றவளாயிருந்த எலிசபெத், நான் மரிக்கவர் எப்படி மரிக்க போறேன்? நான் நிந்தனையிலே மறைக்க போகிறேன், அவமானத்திலே மறிக்க போகிறேன். எலிசபெத் என்கிற ஒருவள் இருந்தால் அவள் மலடியாய் மரித்து போனாள் என்கிற அடையாளத்தோடு மறிக்க போகிறேன் என்று இருந்தவளுக்கு அவளுடைய அவுட் ஆஃப் டைம்ல, அசாத்தியமான நேரத்தில் கர்த்தர் ஒரு சாத்தியத்தை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே எழுதக்கூடாது, உங்க வாழ்க்கையை ஆவியானவர் எழுதணும். உங்க நோட் புக்கை கத்தட்ட கொடுங்க. ஸ்தோத்திரம். எனக்கு கூட படித்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, அந்த நாளில் எவன் என்னைய பார்த்தான், இவன் என்னைய பார்த்தான், இவள் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாள், இந்த வாத்தியாருக்கும் எனக்கும் சண்டை, நான் 2 நாளாக கிளாஸுக்கு போகல, ஹோம்ஒர்க் பண்ணலை, இந்த இதில் நான் ஃபெயில் ஆனேன், 2 முறை அட்டம் போட்டு பாஸ் பண்ணேன் அப்படின்னு. இதெல்லாம் உன் நோட் புக்கை நீ எழுதாத. நீ என்னத்தை எழுதுவ? நீ என்னத்தை எழுதுவ? எல்லாம் சாக்கடை தான் எழுதுவ. நீ உங்கள் வாழ்க்கையை, அந்த நோட் புக்கை ஆவினவர் கரத்தில் கொடுங்க. நீ எவைகள் எல்லாம் முடியாது, அசாத்தியம் 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 சத்தியம் அசாத்தியம் என்று எழுதி இருக்கிறாயோ, அந்த காலி பக்கங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சாத்தியம் 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 என்று எழுதி கர்த்தர் உன்னை உன்னதத்தில் வைப்பா. ஆமென். நம்ம எழுதுறது தான் பிரச்சனையே. அசாத்தியம். The time of unusuality is coming to your life. The time of unusuality is knocking your door. The time of unusuality is on the way. அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிற கர்த்தருடைய நேரம் இதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. அசாத்தியங்களை சாத்திய மாற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவர் உனக்களை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தானியேல் 2வது அதிகாரம் 21 வசனத்தில், தானியேல் 2வது அதிகாரம் 21 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இனி வேலை கிடைக்காது நீங்க சொல்லணும், அவர் சமயங்களை மாற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இனி உனக்கு பிள்ளை கிடைக்காது, அவர் சமயங்களை மாற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோம்.
இனி உனக்கு ஒரு முதிர்ச்சி, ஒரு மேன்மை வராது, வாழ்க்கையில் உயர்வு வராது. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சமயங்களை மாற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பொருளாதாரத்தில் எனக்கு மீட்பு கிடையாது, இதுதான் கிடைக்கிறத சாப்பிட்டோம், விதி வந்தா சாவோங்கிற நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கையில ஜனங்கள் உன்னை நிந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும், சமயங்களை மாற்றுகிறவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாக்கா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு எங்க என்ன வீடு இறைக்க போகுது, எனக்கு எங்க என்ன கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு எங்க வேலை. ஆமாக்கா, இந்த அக்காவெல்லாம் வீட்டு பக்கமே ஏத்தாதீங்க, போன்ல கூட பேசாத. விசுவாசத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிற யாரா இருந்தாலும் 10 அடி தள்ளியே நடங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரியினுடைய கேத்ரின் குல்மான் அவருடைய மெசேஜை கேட்டுட்டு இருந்தேன். பரிசுத்த ஆவியானவரோட ஃப்ரெண்டா வாழ்வது எப்படின்னு ஒரு இருக்கு, நீங்க கேளுங்க. தேவனோடு ஃப்ரெண்டா வாழுங்க. பரிசுத்த ஆவியானது உங்களுக்கு டூல் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஆவியானவரே வாரும், அற்புதம் தாரும், போரும். அவர் டூல் கிடையாது. அவர் உங்களோடு வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர். நம்மளாம் அப்படித்தான் செய்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவி வாருமரே, முடிச்ச உடனே ஆவியானவர் போகக்கூடாத இடத்துக்கு போறது செய்யக்கூடாது. ஆவியானவர் நடத்தப்படுகிறவன் எப்பவுமே தனியாக தான் நடப்பான். ஆவியானவர் தனியாக நடத்தப்படுறதுனால, அமைதியாக இருக்கிறதுனால அவன் அமைதியாக தான் இருப்பான். அவன் வாழ்க்கை வித்தியாசமாக தான் இருக்கும். பேச வேண்டியது பேசுவான், பேசக்கூடாது பேச மாட்டான். லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். சொசைட்டியை விட்டு அவன் தனியாக தான் வாழ்ந்துருப்பான். அதனால உலகம் என்ன சொல்லணும்னா, இவன் திமிர் பிடித்தவன், பெருமை பிடித்தவன், இவன் அப்படி, இவன் இப்படி என்று நிறைய இழிவான வார்த்தைகளை தான் உலகம் சொல்லும். ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் ஒருவனாலும் நிதானித்து கொள்ள முடியாது. ஆகையால் நமது வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துறாருன்னு சொன்னோம்னா, உங்க வாழ்க்கை எப்போதுமே அசாத்தியத்தை தான் சந்திக்கும், சாத்தியத்தை சந்திக்காது. எல்லாரும் படிச்சு பாஸ் பண்றாங்கன்னா நீயும் படிச்சு பாஸ் பண்ண என்ன இருக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்தத்தக்கதான ஒரு பைத்தியத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டான் அல்லவா, அவர் அசாத்தியத்தை சோத்திரம் சாத்தியமாய் மாத்துகிறார் என்பதாக அடையாளம். அதனால யாராவது முடியாதுன்னா ஆமா முடியாது, நடக்காதுன்னா இவங்கிட்ட நடக்கக்கூடாது, இவங்கிட்ட பேசவே கூடாது, இவங்கிட்ட ஐக்கியமா இருக்கக்கூடாது. அது ஒரு குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கமான வந்தாலும் அவங்களோட தொந்திப்பா இருக்கக்கூடாது. விசுவாசத்தை குலைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, விசுவாசத்தை மட்டுப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு இருதயத்தில் வசந்த கொடுத்தாருன்னா அதை புடிச்சுக்கிட்டு உயிர் போற வரைக்கும் காத்திருக்கிறது தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பது. உயிர் போற வரைக்கும் பிடிக்கணும், உயிர் போற வரைக்கும். மனுஷனை நம்பது பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதல் இருப்பது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்யூஷுவல் பீப்புள், மூன்றாவதாக அசாத்தியமான பீப்புள், ஜனங்கள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு சர்ப்பத்தை போல எழும்புவார்கள். என்னாகுமா 16:11 வாசிக்கும் பொழுது, இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். நல்லா நமக்கு சாதகமாய் நம்மை சிலர் நம்ம வளர்த்து விட்டவங்களே நமக்கு விரோதமாய் மாறுவான். ஒரு விசுவாசி சொன்னாங்க, எங்க அம்மா கூட கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பிறகு மாப்பிள்ளை வீட்டில் நல்லா இருக்கிறோன்னு சொல்லி எங்க அம்மா கூட என்னைய சபிப்பாங்க அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அவங்க தான் வளர்த்தாங்க என்னைய. அவனை விட நல்லா இருக்கியே, மற்ற பிள்ளைகளோட நீ நல்லா இருக்கியே, உனக்கு ஒரு கேடு வராதா, இப்படி எல்லாம் அம்மா திட்டுறது கேள்விப்பட்டிருக்கோம். அன்யூஷுவல் பீப்புள், ரொம்ப ஐக்கியமாய் இருந்தவர்கள் திடீரென்று நமக்கு விரோதமாய் எழும்புகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன்.
கோராகு யார் அப்படின்னு சொன்னா மோசேனுடைய ஃபர்ஸ்ட் கசின், வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ். மோசேக்கு விரோதமாக எழும்பிட்டான். சமீபத்தில் என்னுடைய ஒய்ஃப் வந்து என் பசங்களை கீழே உட்கார வச்சு வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன், இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது. நான் பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வாட்ச் பண்ணிட்டு இருந்தேப்போ நான் யோசித்தேன், ஃபேமிலிங்கிற ஒரு சிஸ்டத்தை மட்டும் கர்த்தர் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒருத்தனும் வாழவே முடியாது. ஒரு நல்ல பிரஜையாக மாற்றுறது அப்படின்னா ஒரு தாய். தேவனுடைய அழகான ஃபேமிலி சிஸ்டத்தை யோசித்து பாருங்க. கணவன் மனைவின்னு உண்டாக்கி அவர்களுக்கு உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, அத்தனை கோடி ஜனங்களில் ஒரு 2 பேரை உன் கையில் கொடுத்து நீ இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பயந்து எப்படி வாழணும், நல்ல பிரஜையாக எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை யார் கையில் கொடுத்துட்றாரு? ஒரு சின்ன ஒரு ஸ்திரீ இடத்துல கொடுத்துட்றாரு. இப்படி உலகத்தில் எல்லா குடும்பமாக வாழ்ந்ததுனால இந்த உலகத்தில் ஒரு நல் மனிதனாக ஒரு சன்மார்க்கனாக இந்த பூமியில் வாழ்றதுக்குரிய பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்து ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வைக்கலன்னா என்ன நடக்கும்? ஒருத்தனை என்ன செய்ய முடியாது. பூமியாகவே இருக்க. இப்படி இருந்தாலும் கூட நம்ம காலை வாடுறதுக்கு நம்ம பக்கத்து படுக்கையிலேயே படுத்து கிடப்பாங்க. நம்ம சாப்பாடு தட்டிலே சாப்பிட்டவனே இருப்பான். ஒரு பாட்டு உண்டு, உண்ட வீட்டுக்கு 2 அகம் நினைத்தால் யூதாசி நிலை வருமே, மனிதன் தான் வெட்டின குழியில் தானே விழுவானே, துரோகம் செய்யாதே மனிதா துரோகம் செய்யாதே, துரோகம் செய்யாதே மனிதா துரோகம் செய்யாதே. உண்ட வீட்டுக்கு. ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்க குளத்தை பார்த்த உடனே, தண்ணியை பார்த்த உடனே எல்லா ஆடு குடு 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 குடுன்னு ஓடும். வரிசையில் இருக்கிற ஆடு என்ன செய்யும் அப்படின்னா மெதுவாக வந்து அந்த டஸ்ட்லாம் அழுக்கெல்லாம் கீழே படிஞ்சிருக்கும், வெயிலில் நல்லா கண்ணாடி மாடி இருக்கும். அந்த நல்ல அமர்ந்த சுத்தமான தண்ணியை என்ன செய்யும், மெதுவாக என்ன செய்யும், அப்படியே குடிக்கும். குடிச்சிட்டு ஞாபகம் விட்டுட்டு தக்கட 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 தக்கடன்னு தண்ணி அழைப்பிட்டு ஓடி போயிடும். அர்த்தம் புரியுதா? நான் குடிச்சிட்டேன், நீ பின்னாடி வரவெல்லாம் நீ எப்படி குடிக்கன்னு நான் பார்க்க. நம்ம குடும்பத்தில் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, சமுதாயத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க. நீ எப்படித்தான் வாழ்கிற என்று பார்க்கிறவர் இருக்கிறார்கள். உலகத்தில் நமக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளையும் கிடைக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருக்கிறது. unusual people, மனிதனாய் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு தகுதியை இழந்து போன துன்மார்க்கமான கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் உன்னை கொண்டு போனாலும் அவர்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை எழுப்பி அவர்கள் மீது ஒரு ஆளுகையை கொண்டு வர கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிய பிரியமானவர்களே, அசாத்திய வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் 3 ஆசீர்வாதத்தை கூறுறாரு. 1 லூக்கா 1:28 கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ராமேன் சொல்லுங்க. She was highly favored. கிருபை பெற்றவளே வாழ்க. யாரெல்லாம் அசாத்தியத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கெல்லாம் கிருபை பெற்றவர்கள். பக்கத்தில் உங்களை கரங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அசாத்தியத்தில் நீங்க வாழ்க்கை மாட்டிக்கிட்டு இருக்குதா? சூழ்நிலைகள் எதிர்மறையான நேரத்தில் இருக்கீங்களா? நேரம் உங்களுக்கு என்ன சொல்றது, ராக்கண்டமா இருக்குதா? எதுவும் வாய்க்கலையா? அப்படி இருக்கிறீங்களா? ஜனங்கள் உங்களை வந்து மீள விடாதபடிக்கு தடுக்கிற இடத்துல உங்களை நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கிருபை பெற்றவர்கள்.
பிரைஸ் எல்லாம் எதுக்கு கிருபை? அசாத்தியத்தை சாத்தியமாய் மாத்துகிற கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது சொல்றாரு, அசாத்தியத்துல மாட்டிருக்கிற மரியாளை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய குடும்பத்துடனே இருக்கிறார். எங்க போனிய இருக்கீங்களா? கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். மூன்றாவதாக, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யூத ஸ்திரீகளுக்கு எல்லா ஸ்திரீகளிலும் நீதான்ப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் அப்படின்னு சொன்னா, நீதான் அசாத்தியத்தை சாத்தியமாய் மாற்றும்படிக்கு தன்னை தாழ்மையாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தவள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல everyone in world would have success. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க, நீங்க தோப்பீங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல ஹெல்த்தில் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து வியாதியில் கஷ்டப்படுவீங்க. உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே மகிமையான வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நிந்தையை சுமப்பீங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் எல்லா தேவையோடு நீங்கள் நெருக்கப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மேலோக்கு வளர்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் உங்களுடைய பிரயாசங்கள் வீணா போய் கொண்டிருக்கும். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள், நீங்களோ அழுது கொண்டு இருப்பீர்கள். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கும், ஆனால் you are clueless. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். Everyone in the world will have support, but you have left alone. உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் தங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட் இருக்கும், ஆனா நீங்கள் தனிமையில் தத்தளிக்கப்படுவீர்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் will have peace, but you have confusion. எல்லாம் சமாதானமாய் தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனா உனக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அசாத்தியமான சூழ்நிலை கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நோக்கம் சாத்தியம் உண்டு உண்டு என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அடையாளமாக மாற்றும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரம ஷரபர கரதினமா நெத்திரிதினமா. எல்லாம் எழுமி நில்லுங்க, எல்லாம் எழுமி நில்லுங்க, எல்லாம் எழுமி நில்லுங்க. நான் கர்த்தருக்குள்ளே கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவன். ஊரமா ஷெத்திரி தினமா ரிகத ராத்து நல்ல அறிக்கை பண்ண போறீங்க. இந்த 2 நிமிஷம் உங்களுடைய அறிக்கை, நீங்க எப்படி பட்டவர்கள் என்று உங்களை மாற்ற போகிறது. எல்லாம் ஜெபிக்க போறீங்க. ஆமென், ஆமென். சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. ஆரபா ரிபரா தினம நக்கரா தினமா நிமனா திரபே ரெக்கரோ தினதி நம ஷெக்கந்தனா. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, நான் கிருபை பெற்றவன், நான் கிருபை பெற்றவள். ஓ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், அவளால் அழைக்கப்பட்டவள். கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். அசாத்தியமானதை சாத்தியமாய் மாற்றுகிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? சகோதரர்களா, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம். தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஏன் குறுகிய திட்டத்தை இடுகிறீர்கள்? அசாத்தியமான வாழ்க்கையில நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாத்தியங்களை உண்டு பண்ணுகிறவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளிருந்தே புறப்படுகிறவர் பெரியவர். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் வனாந்தரத்திலே கர்த்தர் ஒரு கர்த்தரின் தோட்டத்தை உண்டு பண்ணுகிற தேவன். கண்மலையிலிருந்து நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். என்னை விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு போகும். Dryness in the mighty name of I cancel it. எல்லா வாழ்க்கையினுடைய வனாந்தரத்தை, அசாத்தியமான சூழ்நிலையை இது கர்த்தருடைய ஆவியான மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாம் இடம் கொடுங்க, எல்லாம் இடம் கொடுங்க. மாரா மாஷரா தி நாமா நெக்கரோ தி நேமா உரபரலமா நெக்கரோ. எல்லா அசாத்தியங்கள் எவைகள் எல்லாம் நீங்க கைவிட்டீங்களோ, come on,
on, in the mighty name of Jesus, I proclaim new beginning. எப்பத்தா புறப்படுவாயாக, ரெகோபோ விரிவடைவாயாக. கர்த்தர் உன்னை பெருகும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் இருந்து ஜெபிங்க, ஆவியில் இருந்து ஜெபிங்க. கரங்களை தட்டி வாலிப பிள்ளைங்க பசங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு. ரிமனா தினமன் அக்கரம், எந்த படிப்பில் என்ன முடியலன்னு கைவிட்டையோ, right now in the name of the Lord, in the name of the Lord, எந்த பாடம் முடியலன்னு சொல்றியோ, இதோ பரலோகத்திலிருந்து தானியேலின் தேவனுடைய ஆவியானுடைய கரம் உன் மேல் வந்து அமருகிறது. அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றுகிற ஒரு பெருமலையை சபையிலே கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறார். இனி உன்னால முடியாது என்கிற வியாதி இல்லை, இனி உன்னால் முடியாது என்கிற போராட்டம் இல்லை, இனி உன்னால் முடியாது என்கிற ஊழியம் இல்லை, இனி முடியாது என்று ஜெயிக்க முடியாத மனுஷர்கள் வாழ்க்கையில் இல்லை. இதோ கர்த்தருடைய வார்த்தையாவது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. Come on. Everyone. அசாத்தியமான சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தருடைய கரம் அமருகிறது. சரீரத்தில் அசாத்தியத்தை சாத்தியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். சூழ்நிலைகளை அசாத்தியமானதை சாத்தியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன் வாழ்க்கை காலங்களில் அசாத்தியமானதை சாத்தியமாய் இதை கர்த்தருடைய மாற்றுகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய திருமண வாழ்க்கையில், in the mighty name of Jesus, we transform unusuality to usuality. திருமண வாழ்க்கையில இதோ ரிமனா கரதினமா, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவுகள் இருக்கிற இனி முடியாது, இனி இப்படித்தான், இதுதான் என் வாழ்க்கை, எனக்கு கிடைச்சது இதுதான் என்று அசாத்தியம் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற மகனே, கர்த்தருடைய கரம் சகல அசாத்தியத்தையும் கர்த்தர் இப்பொழுது சாத்தியமாய் மாற்றுகிறார். உன்னுடைய இழந்த சமாதானத்தை, நீ இழந்து போன பொருளாதாரத்தை, நீ இழந்து போன பணத்தை, நீ இழந்து போன சம்பத்தை, இழந்து போன சுகத்தை இதோ கர்த்தர் திரும்ப உனக்கு வந்து பண்ணுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்திலே we cancel unusuality in the mighty name of Jesus. We cancel unusuality in the mighty name of Jesus. அசாத்தியங்களை கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். எல்லாம் சாத்தியமே, இயேசுவின் நாமத்திலே சாத்தியமே. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். பாடுறீங்களா? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால். மீண்டும் ஒருமுறை சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால். சொல்லுங்க மாறி மாறி. அல்லேலூயா ஓராமனை கோரோதரே ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கோ. எஸ் சத்தமா. கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்து. ஆமாவா நீதியின் சொல்லுங்க. என்னை தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிடு. கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிடு.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி பாடுவோம். அற்புதம் செய்பவர் அகில படை கரங்களை உற்சாகமாய் தட்டி அற்புதம் செய்பவர் அகில படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். யுத்தத்தில் வல்லவர் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாய் வலிக்கும் ஹல்லேலூயா வல்லலாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம். ஆமென். வரமளிக்கும் மரிக்கிறே மரவாதர்களை திருமை நிகதா. கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு பதில் தந்தபடியால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, அசாத்தியமானதை சாத்தியமாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை எங்களை உணர பண்ணினேன். எங்களுடைய நேரங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை எங்களை உணர பண்ணினேன். எங்களுக்கு விரோதமாய் அசாத்தியமாய் எழும்பின ஜனங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று எங்களுக்கு விளங்க பண்ணினேன். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் கடந்து வருகிற சோதனைகள், போராட்டங்கள், கடினமான பாதைகள், கர்த்தர் நீர் அறிந்தவர், கண்ணீரை காண்பவர், தண்ணீர் மீது நடந்து வந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். அது பிள்ளைகளுக்கு கடந்து போகிற எல்லா பாதைகளையும் அவர்கள் ஜெயம் கொடுக்கத்தக்கதாக மகிமையான காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆவிக்குரியவன் ஒருவனால் நிதானிக்கப்படா. காற்று இங்க வருகிறது எங்க போகிறது என்று புரியாத அளவிற்கு அவனது வாழ்க்கை அலைக்கழிக்கப்பட்டாலும் அவனை நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் கரை சேர்க்க உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். புது பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்களோ கர்த்தர் அவங்களுக்கு தெளிவின் ஆவியை தாங்க. யாரெல்லாம் க்ளூலெஸ்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் சோதனையில பாவ சோதனையில மாட்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. யாரும் ஊழியத்துல முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தரைகளோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து பெருஜாதியாய் மாற்றும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வார நாட்கள் முழுவதும் முது பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் பிரியாத தேவனுடைய கரம் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை நாங்கள் சந்திக்கும் பொழுது கர்த்தரின் சாட்சியாய் நிலைநிறுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள சாட்சியை சபையில் எழுப்பித்தாங்கப்பா. அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். அசாத்தியத்தை சாத்தியமாக்குற பிள்ளைகளாய் நீ மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுங்கிற வல்லமையில் ஆமது ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருவது இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. அப்படியே